10 minutes சூக்ஷ்ம வியாயாம். ஆசன பயிற்சிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் டென்ஷனை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த வியாயாம் பிராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். இது ஒரு ஜென்டில் ரிதமிக் மூவ்மெண்ட்ஸ். பிரீதிங்கும் ஜென்டிலா பயன்படுத்தணும். மைண்ட் காமா இந்த பிராக்டிசஸை நம்ம டோல இருந்து டாப் வரைக்கும் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், going to start. ஸோ எப்பவுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரீதிங்கை அப்சர்வ் பண்ணணும். கையை நல்லா ஃப்ரீயா சமஸ்திதி, காலை தோள்பட்டை அளவுக்கு விரிச்சு வச்சுக்கோங்க. கையை சைட்ல இந்த மாதிரி உள்ளங்கை முன்னாடி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ பிரீதிங் வயிறுல ஃபோக்கஸ் பண்ணி பிரீத் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிரும். ஆனாலும் கவனத்தோட பண்ணணும். சரிங்களா? கண்ணு முடிக்கோங்க. இப்போ மூச்சை கவனிச்சு பாருங்க. மூச்சை நீங்க எந்த விதத்துலயும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்சர்வ். ஒரு 3-4 தடவை அப்சர்வ் பண்ணுங்க. ஃபாஸ்டா இருக்கோ ஸ்லோவா இருக்கோ அப்சர்வ் பண்ண பிறகு இப்போ நல்ல டீப் பிரீத் எடுத்து பாருங்க. இன்ஹேல், வயிறு மார்பு நிறைக்கணும். எக்ஸேல், மார்பை சுருக்குங்க, வயிறை சுருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்ல ஆக்சிஜன் எடுத்து விடும்போது லங்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கு. ரைட். இப்போ சில பேர்த்துக்கு இன்பில்ட்டாவே கொஞ்சம் லங் கெப்பாசிட்டி கம்மியா, ஆக்சிஜன் லெவல்ஸ் எடுக்கிற ஒரு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். அதுக்காக தான் இனிஷியலா யோகா பயிற்சியாளர்கள், யோகா பிராக்டிஷனர்ஸ் வந்து ஓம் சொல்லி ஸ்டார்ட் பண்றது. ஒரு சத்தம் வந்து லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஓம் சொல்லி நம்ம 3 தடவை ஓம் சொல்லி இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமஸ்கார முத்திரம் வச்சுக்கோங்க நெஞ்சுக்கிட்ட. இது வந்து நம்மளோட டெர்மினல் நர்வ் எண்டிங் இருக்கிற ஏரியாஸ் தான் ஃபிங்கர்ஸ். ஸோ இதை ஜாயின் பண்றது மூலியமா பிரெயினோட 2 பகுதியும் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்குது. நெஞ்சுக்கிட்ட வைக்கும் போது உங்களுடைய அனாஹத சக்ராவுடைய ஆக்டிவேஷன்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். பக்கத்துல கொண்டு வரும்போது அதோடைய கனெக்ஷன்ஸும் அதோடைய சட்டில் எனர்ஜி ஃப்ளோஸும் ஈஸியா ஆக்டிவேட் ஆகுது. லெட்ஸ் ஸ்டார்ட் 3 ஓம்காரஸ். நல்ல மூச்செடுங்க. மூச்சு உள்ள, மூச்சு உள்ள, feel the energy, feel the breath. மூச்சையும் நம்மளோட உடம்புல சுத்தி பரவக்கூடிய அந்த ஒரு அசைவு, பிராணா மூமெண்ட்ஸை கவனிங்க. ரிலாக்ஸ். கையை பக்கவாட்டில். இப்போ சூக்ஷ்ம வியாயாம் ஸ்டார்ட் பண்ணலாம். சூக்ஷ்ம ஒவ்வொரு பகுதிகளை தான் சூக்ஷ்மன்னு. இப்போ டோ நம்ம சொன்னோம் இல்லையா, டோல இருந்து டாப் வரைக்கும் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ ரைட் லெக் மட்டும் மேலே தூக்குங்க. வலது காலை மேலே தூக்கி பேலன்ஸ் வந்து இடது காலில் இருக்கணும். நல்லா பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ டோ மட்டும் ஸ்ட்ரெச் பண்றோம். மூச்சு உள்ள எடுக்கும் போது நல்லா சுருக்குங்க டோஸை மட்டும். மூச்சு வெளியே விடும் போது ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 10 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ கால் இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா ஆங்கிள்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். நல்லா மூச்சு எடுத்து ஆங்கிள்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. டோ வந்து முன்னாடி நீட் மாதிரி இருக்கணும். மூச்சு வெளியிடும் போது உங்களுடைய டோ உங்களை பார்த்த மாதிரி கொண்டு வாங்க. ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். ஸ்டார்ட் பண்ணலாம். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 1 2. ஏதாவது ஒரு புள்ளியில கவனம் செலுத்திட்டு ஒரே காலில் பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த காலுக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும். 3 4 5 6 7 8 9 10. இப்படி அப்படியே ரொட்டேட் பண்றோம். ஆங்கிள் ரொட்டேட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிவர்ஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மாத்தி சுத்தலாம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ரிலாக்ஸ். கால், இந்த கால் நின்ன கால் நல்லா ஸ்ட்ரென்த் ஃபீல் ஆகுதுங்க. நல்ல ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. சில பேர்த்துக்கு வலி எடுக்கும் ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு. பட் ஃபோக்கஸ் உங்களோட ப்ரீத் மேலே கவனம் கொடுத்து அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு தான் அந்த ஒரு ஸ்ட்ரெச்சும் வலி ஃபீல் இருக்கும். இட் இஸ் ஓகே. ஃபியூ செகண்ட்ஸ் தான். அப்போ தான் நம்ம கால் வலுவடையும்.
அடுத்த கால் மாற்றி பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கவுண்டர் போஸ். எஸ். இப்போ வலது காலில் நல்லா ஊனி நிற்கிறீங்க. உங்களோட விரல் பாதம் எல்லாமே சம ஸ்திதியில், அதாவது வெயிட் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் சமஸ்திதி. இப்போ ஒரு காலை நீட்டிக்கோங்க. அப்போ நம்ம இடது கால் பண்ண போகிறோம். இடது காலை நீட்டி நல்லா முன்னாடி முட்டி மடக்காமல் இப்போ டோ பெண்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? மூச்சு உள்ளே இழுக்கும் போது டோ பெண்ட், மூச்சு வெளியே விடும்போது ரிலாக்ஸ் ஆகும்போது எக்ஸேல். லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3. டோ மட்டும் பண்ணுங்க. நிறைய பேர் ஆங்கிளையும் சேர்த்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஒன்லி டோஸ். 3 விரல்கள் மட்டும். 4 5 6 7 8 9 10. இப்போதான் ஆங்கிள் பண்ண போறோம். ஸ்ட்ரெச். கால் நல்லா இழுத்துருக்கா? மறுபடியும் ஸ்ட்ரெச் பேக். இப்போ பின்னாடி சைடு இழுத்துருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு வேளை கால் வலிக்குதுன்னா ரிலாக்ஸ் ஆயிட்டு மறுபடியும் வாங்க. ரொம்ப நேரம் கால் வலியில எல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஈஸி பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு சுலபமா இருக்கும். இப்போ ஆங்கிள் ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புள்ளியில கவனம் செலுத்திட்டு நல்லா பேலன்ஸ் கொடுங்க. மூச்சும் சீரா இருக்கணும். மூச்சு அவசரமா பண்ணக்கூடாது. அப்படி அவசரமா ஆகுதுன்னா உங்க மூமெண்ட்டும் அவசரமாயிரும். பொறுமையா நிதானமா பண்ணுங்க. ஃபாஸ்டா முடிக்கணும்னு அவசியம் இல்லை. மூச்சோட செய்யும் போது 10 ரவுண்டும் 100 ரவுண்டு பண்ணதுக்கு சமமாயிடும். மெதுவா 1 2 3 4 5 6 7 8 9 10. கை இடுப்புல வைக்கும் போது பாருங்க, நெஞ்சு ஷோல்டர்லாம் விரிஞ்சிருக்கு. கை கீழே விடுறத விட தொங்கி ஷோல்டர் தொங்கி இருக்கிறத விட நல்லா நெஞ்சை நிமிர்த்தி வைங்க. உங்களுடைய ஏர் ஃப்ளோ ஈஸியா இருக்கும். மூச்சும் நல்லா திடமா இருக்கும். ஆப்போசிட் சைடு மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய பயிற்சி ஸ்டார்ட் பண்ணும்போதும் எங்கேயும் கிராம்ப்ஸ் பிடிக்காது. ஸோ மூச்சுமே ப்ராக்டிஸ் ஆகுது. மூச்சு உங்க அசைவோட ஒருங்கிணைத்து போகிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்துட்டே இருக்கோம். அடுத்த பார்ட் என்னது? இப்போ நம்ம டோங்கிற ஜாயிண்ட்டை லூசன் பண்ணிட்டோம், ஆங்கிள் ஜாயிண்ட்ஸை லூசன் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம முட்டி பகுதி. முட்டி வலி இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சி பண்ணலாம். இந்த சூக்ஷ்ம வியாயம் எல்லாருமே உங்க பாடி ஜாயிண்ட்ஸை ஈஸி பண்றதுக்கான ப்ராக்டிசஸ் தான். ஸோ பாடி ஜாயிண்ட்ஸ்ல தான் சீக்கிரம் போய் கழிவுகள் சேர ஆரம்பிச்சிருக்கும். இது ஆயுர்வேதத்திலே சொல்லியிருக்காங்க. ஜாயின்ஸ் ஏரியாவை ஃப்ரீயாக வச்சிட்டோம்னாலே உடம்பு மேக்சிமம் நம்ம ஃப்ளெக்சிபிளாக அண்ட் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்க முடியும்னு. ஸோ டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ முட்டி நல்லா மடக்குறீங்க. கீழே வரைக்கும் கொண்டு போய் லைட்டாக டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதுவே சைட்ஸ்லையும் கொண்டு போங்க. இடுப்பு ஓப்பன் பண்ணி பண்ணணும் இல்லைங்களா? இப்போ நேராக தான் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி 1 2 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. 3 4 5 6 7 8 9 10. கால் மாத்திக்கலாம். இடது கால் இப்போ பண்றோம். 1 2 3 தொட்டும் தொடாம போய் டச் பண்ணிட்டு வரணும். 4 5 6 7 8 9 10. இப்போ சைட்ல கரெக்ட். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ரிலாக்ஸ். இப்போ கால் தொடையெல்லாம் நல்ல ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். மசில்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ வலது கால் மட்டும் நீட்டி முட்டி பகுதியிலேருந்து கீழ் பகுதியை ஒரு ஷேக் கொடுக்க போகிறோம். முன்னாடி எடுத்துட்டோமா? தொடை இடுப்பு ஒரே நேர்கோட்டு கொண்டு வாங்க. அப்புறம் ஷேக்.
1 2 3 4 5 6 7 8 9 10. கால் மாத்திக்கலாம். சும்மா லைட்டா பண்ணுங்க. மூச்சு நிதானமா இருக்கட்டும். லெஃப்ட் லெக் இடது கால் மேல 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கால் முட்டிய நல்லா சுத்துங்க. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிஞ்ச அளவுக்கு மாத்தி சுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போதே தொடை நல்ல வலுவாகுது. முட்டிக்கு ஸ்ட்ரெயின் கம்மியா இருக்கு. அதனால தொடையோடைய வலிமை இடுப்போடைய வலிமை ஜாஸ்தி ஆகும்போது காலும் ஃப்ரீயா ஹேண்டில் பண்ண முடியும். கால் மாத்திப்போம். லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. மாத்தி சுத்தலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். காலை மடக்கி மடக்கி எடுங்க. காலில் ஒரு ஃப்ளோ இருக்கிறனால உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக இருக்கு. மூச்சு எடுத்து நிதானமாக விடணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது காலை பிரித்து கையை எப்படி பக்கவாட்டில் பிரித்து வச்சுக்கோங்க. மூச்சு மேலே கவனம் செலுத்துங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. நல்ல மூச்சு எடுத்து வெளியேற்றுங்க. இப்போ ஒரு அளவுக்கு படபடப்பு கம்மியாக இருக்கும். இப்போ கீழ் பகுதியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு மேலே வந்துடலாம். இடுப்பு பகுதி சுத்தலாமா? ஸோ கால் தோள் பட்டை அளவுக்கு பிரிச்சிருக்கணும். இடுப்பில் கை வச்சுக்கோங்க. இடுப்பை மட்டும் ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறீங்க. மெதுவா மூச்சை உள்ளே எடுக்கும்போது வயிறு நல்லா முன்னாடி மார்பகம் விரிஞ்ச மாதிரி இருக்கணும். பின்னாடி எடுக்கும்போது மூச்சை வெளியேற்றுங்க. 1 ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட பண்ணுங்க. 2 3 4 5 6 மூச்சோட கவனம் இருக்கணும். 7 8 9 10. எல்லாம் 10 ரவுண்டு தான். எல்லா பார்ட்ஸையும் கவர் பண்ணும் இல்லைங்களா? ஆப்போசிட் சைடு சுத்த போறோம். மாத்தி சுத்தலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது நல்ல உங்களோட கோர் ஏரியாவை ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ அப்படியே சைட் பெண்டிங்ஸ் போறோம். கால் தோள் பட்டை அளவுக்கே இருக்கட்டும். இப்போ வலது கையை நல்ல தலைக்கு மேல தூக்குறீங்க. இப்போ பாருங்க, உங்களுடைய பைசப் மசில்ஸ் காதை டச் பண்ணி இருக்கணும். எவ்வளோ முடியுமா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்புறம் பெண்ட். இந்த மாதிரி ஒரு 10 தடவை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சு உள்ள வெளியே எடுத்து மெதுவா ஸ்ட்ரெச். அப்படியே மாத்தி பண்ணலாம். அப்படியே மாத்துங்க. ஒரு 3 ரவுண்டு சேஞ்ச். மூச்சை எக்ஸேல் பண்ணணும். மூச்சு உள்ள எடுத்து எக்ஸேல் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். 3வது ரவுண்ட். நல்லா இந்த சைட்லாம் இழுத்து இருக்கணும். மாத்துங்க. ரிலாக்ஸ். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஓய்வு முடிஞ்ச பிறகு அப்படியே அடுத்த பயிற்சி. இது நான் கொஞ்சம் வேகமா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா நிறுத்தி பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்திதியில தாடாசனால ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சி போங்க. அவசரமா பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிரீதிங் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோல்ல பிரீதிங் இருந்தா ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் உடம்போட ஒவ்வொரு பகுதியும். ஸோ ரிலாக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது ட்விஸ்டிங். இது ரொம்ப ஜாலியான ப்ராக்டிஸுங்க. ட்விஸ்டிங்னாலே அப்படியே உடம்பே குதூகலமாயிரும். ஏன்னா முதுகு நல்லா திருப்பி எடுக்கிறோமா. ஸோ இதுல பிரீதிங் சீக்வன்ஸ் மட்டும் பார்க்கலாம். கையை பாருங்க, நெஞ்சுக்கிட்ட வச்சிருக்கீங்க. தோள்பட்டி அளவுக்கு உங்களுடைய எல்போவும் தூக்கி இருக்கணும். காலை கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் அதிகமா பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப மூச்சை வெளியே விடும்போது நல்லா திரும்பி கையை நீட்டி பின்னாடி பார்க்கணும். மூச்சை உள்ள எடுக்கும் போது மறுபடியும்
அதே நேர்கோட்டுக்கு வந்துடணும். மூச்சை வெளியிடுறீங்க, திரும்புங்க, மூச்சை உள்ள எடுத்து நேரா. இந்த பிரீதிங்ல பண்ணும்போது பாடி மெக்கானிசம்க்கு ஏத்த மாதிரி மூச்சும் ஒருங்கிணைக்கும். அது கவனத்தோட பண்ணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 10 ரவுண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு ஓய்வு. மூச்செடுங்க அண்ட் மூச்சை வெளிவிட்டு நல்லா ஓய்விடுங்க. இப்போ கைகளுக்கான பயிற்சிக்கு போகலாம். கையை தோள்பட்டைக்கு முன்னாடி நீட்டிக்கோங்க. நல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம் விரிங்க. இந்த எல்லா பகுதியிலையும் கேப் இருக்கணும். பாருங்க, நல்லா விரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை உள்ள எடுக்கும்போது கையை சுருக்குங்க. மூச்சை வெளியிடும்போது ஸ்ட்ரெச். இத கவனம் கொடுங்க. மாத்தியும் பண்ணலாம், இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது எந்த விதத்திலையும் நெஞ்சு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மூமெண்ட் மூச்சோட சேர்ந்து பண்ற மாதிரி மட்டும் கவனம் கொடுத்துக்கோங்க. மூச்சு உள்ள வெளியே மாத்திக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிஞ்சா பண்ற விஷயத்த பாருங்க. எதுவுமே வேற எங்கேயோ கவனம் கொடுத்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுட்டு உங்க கையை பார்த்து பண்ண பாருங்க. இப்போ உங்க தம்பை உள்ள வச்சுட்டு மற்ற விரல்களை இப்படி மூடிக்கணும். மூச்சு உள்ள எடுக்கும்போது கை மேல, ஃபிஸ்ட் பண்ணது மேல இருக்கணும். மணிபந்தம், உங்களுடைய மணிக்கட்டு பகுதியை ஸ்ட்ரெச் பண்றோம். மூச்சு வெளியிடும் போது கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கையை கீழே விடும்போது பாருங்க, ரத்தம் ஓட்டம் எப்படி போகுது. 2 கைக்கும் சம நிலையில போகுது இல்லையா? இதெல்லாம் ஃபீல் பண்ணுங்க, அனுபவிங்க. உள்ளுக்குள்ள போக போக ஒவ்வொரு டிராவலுமே கலர் கலரா தெரியுதுங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஜாயிண்ட் எதுங்க? நம்மளுடைய எல்போ. கையை முன்னாடி நீட்டுங்க. என்னப்பா கையை தூக்க தூக்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? கை தூக்குனாதான் ஒரு வலு. கை மேல தூக்கும் போது தான் நம்ம வலிமையா இருக்கோங்கிறதே கம்மி. ஸோ ஷோல்டர் லெவல்ல தூக்குங்க. இப்போ மூச்சை உள்ள எடுத்து கையை ரெண்டும் தோள்பட்டை பின்னாடி சைடு டச் பண்ணனா போதும். மூச்சு வெளியிடும் போது கையை நீட்டுங்க. உள்ள வெளியே. 1 2 3 4 5 6 7 ஸ்மைல் ஸ்மைல் 8 9 10. அப்படியே கை சைட்ல பக்கவாட்டுல நீட்டிக்கலாம். நல்லா நீட்டி வைங்க. 2 கயிறு கட்டி இழுத்த மாதிரி நீட்டணும். கையோட ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணுங்க. இப்போ டச் பண்ணுங்க ஷோல்டர். 1 மூச்சு உள்ள வெளியே. 2 3 4 5 6 7 8 9 10. கை கீழே இப்படி இறங்கிடக்கூடாது. கை மேலேயே இருக்கணும். அப்பதான் இந்த இடம் எல்லாம் நல்லா வரும், வலிமை பெறும். இல்லைன்னா சேக் ஆக ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததா தோள்பட்டை. இப்ப தோள்பட்டையில கை வச்சுட்டு எல்போவை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கீழே நோக்கி எல்போ கொண்டு போங்க. இப்போ நெஞ்சு விரியுது இல்லையா? மூச்சு எடுக்கணும். மேல நோக்கி கீழே வரும்போது மூச்சை வெளியேற்றணும். இந்த சீக்வன்ஸ்ல ட்ரை பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிவர்ஸ். இப்போ பாருங்க, ஜாயின் பண்ணி மூச்சை வெளியே விட்டுருக்கீங்க. மறுபடியும் மேலே வரும்போது மூச்சை உள்ள எடுங்க. நெஞ்சு விரியும் போது மூச்சு உள்ள எடுக்கணும். 1 2 3 4 5. முதுகு நேரா வச்சுக்கோங்க. 6 7 8 9 10. இந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ், கழுத்து இப்படி படுத்தா பிடிக்குது, அப்படி படுத்தா பிடிக்குது, இதெல்லாம் ஈஸி பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன சேலஞ்ச். சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா பத்தாது. நம்ம கவனம் கொடுக்குற மாதிரி ஒரு பயிற்சி பண்ணணும். இது ஒரு ஹிண்ட் தான் தருவேன். நீங்க என்னோட வீடியோ கண்டினியூஸா பார்க்க இதை டீகோட் பண்ணி தருவேன். இப்ப பாருங்க, இந்த கையை நான் இப்படி சுத்த போறேன், அதே இந்த கையை இப்படி மாத்தி சுத்த போறேன். ரெண்டும் அட் டைம்ல பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனிச்சுக்கோங்க, ஒரே டைம் தான் பண்ணி காமிக்க போறேன். முடிஞ்ச ட்ரை பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? இன்னொரு வீடியோல இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லி தருவேன். ஸ்டார்ட் பண்ணலாம். கை நீட்டி வைங்க முன்னாடி. பாத்தீங்களா? என் கை மாத்தி சுத்துறேன். பாத்தீங்களா? ஃபாஸ்டாவும் சுத்த தெரியணும்.
ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் சுத்த தெரியணும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சுத்துறதுனால 2 பிரெயினும் ஆக்டிவ் ஆகுது. கடைசியா நம்மளோட நெக் ஜாயிண்ட்டை டீல் பண்ண போறோம். மெதுவா பண்ணுங்க. நெக்கு ரொம்ப டெலிகேட். எல்லா நரம்பும் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. பொறுமையா பண்ணுங்க. கை இடுப்புல வச்சுக்கோங்க. தோள்பட்டை நல்லா விரிஞ்சிருக்கட்டும், டிராப்டா இருக்கட்டும். ரிலாக்ஸ். நெஞ்சு விரிச்சு வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுக்கும்போது மேல், மூச்சு வெளியிடும் போது கீழே. நெக் பெயின் இருந்தா மட்டும் கீழே பெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 5 ரவுண்டு போதும். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ வலது இடது நெக்குக்கே ஒரு 4-5 ரொட்டேஷன்ஸ் ப்ராக்டிசஸ் இருக்கு. வலது இடது போலாம். வலது பக்கம், இடது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், மாத்தி மாத்தி. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ ஃப்ரண்ட் ஆஃப் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு ஃபுல்லா ரொட்டேட் பண்ணா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும். கண்ணை திறந்து மூச்சை நிதானமா எடுத்து ரொட்டேட் பண்ணும். ஒரு சைடா திரும்பிக்கோங்க. மூச்சை வெளியிடும் போது ரொட்டேட். ஹாஃப் தான், செமி சர்க்கிள் தான். மறுபடியும் மூச்சை எடுத்துட்டு மூச்சை வெளியிடும் போது கீழே நோக்கி உங்க ஹெட் பயணிக்கணும். 1 2 3 4 5. சூப்பர். அதே மாதிரி மேல இப்ப கீழே நோக்கி கழுத்தை அழுத்தும் போது மூச்சு வெளியிடணும். ஆனா மேல போகும்போது கழுத்து விரியுது இல்லையா, அப்போ மூச்சை எடுக்கணும். தலை ஒரு சைடா சரிச்சு வச்சுட்டு 1. சோ இங்க வரும்போது மூச்சை விட்டுருங்க. மறுபடியும் மேல பின்னாடி போகும்போது மூச்சு எடுத்து இந்த சைடு வரும்போது மூச்சு வெளியிடுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நல்ல ஒரு வென்டிலேட்டடான ஏரியால சுத்தமான காத்து நிறைஞ்ச என்விரான்மெண்ட், இல்லைன்னா ஓப்பன் ஸ்பேஸ், இதுல இந்த மாதிரி சூக்ஷ்ம வியாயாமம் பண்ணும்போது உடம்புக்கு ஒரு புத்துணர்வு. பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆசனம், சூரிய நமஸ்கார் இந்த மாதிரியான பயிற்சியில ஈடுபடலாம். ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்ட் யுவர் சூக்ஷ்ம வியாயாம்ஸ்.